all. Today is our English class. நம்ம previous class என்ன லெசன் பார்த்தோம்னா பார்த்தீங்களா supplementary reader. ஓகேங்களா? So supplementary reader என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா think to win. நம்ம எப்படி யோசிச்சா நம்ம வாழ்க்கையில எப்படி வந்து சாதிக்கலாம் அப்படின்றத இந்த லெசன்ஸ்ல பார்த்தோம். So லெசன்ஸ்ல கூட கேரக்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ருச்சாவை பார்த்தோம். ஓகேங்களா? So ருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லெசனுடைய மெயின் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லெசன்ஸ் வந்து எதை பற்றின ஒரு லெசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this lesson is based on positive attitude. அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு தாட் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை நம்மகிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வேலையை நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த வேலையை செய்யும் போது அந்த வேலையை நம்ம வெற்றிகரமாக செஞ்சு கொடுக்குற மாதிரியா. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் என்னால் முடியும் என்னால் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டியை நமக்குள்ள வளர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு லெசன்ஸ் தான் இந்த லெசன். ஓகேங்களா? ருச்சா வெரி கான்ஷியஸ் ஆஃப் ஹர் மூமெண்ட்ஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா ருச்சா என்ற ஒரு கேர்ளு வந்து அவருடைய மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கான்ஷியஸாக இருப்பாங்க. ரொம்ப அணுகுமுறையோட ஒவ்வொரு காரியத்தை செய்ய முற்படுவா. அதே போல் ஹெசிடேஷன்ஸ் அண்ட் ஹெசிடேஷன்ஸ் அப்படின்னா தயக்கமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுவாங்க ரொம்ப தயங்கிட்டே செய்வா. தயக்கத்தோடு செய்யும் போது அது வந்து ஒரு மறுப்பு ஏற்படுது. நம்மளால செய்ய முடியாது அப்படின்ற ஒரு மறுப்பு நாங்கள் ஏற்படக்கூடிய வகையில் அவருக்கு காணப்படுது. நோ கான்ஃபிடன்ஸ் இன் ஹர் அபிலிட்டி. அவருடைய திறமை மேலேயே அவருக்கு நம்பிக்கை வந்து கிடையாத மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து அவருக்கு தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. திஸ் ஆட்டிடியூட் மேக்ஸ் ஹர் டு லேக்ஸ் இன் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப். அதாவது இந்த மாதிரி ஆட்டிடியூட் நெகட்டிவ் ஆட்டிடியூட் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட லைஃப்ல வந்து எந்த விதமான ஒரு அந்த லைஃப் வந்து முன்னேறி போகும்போது எந்த விதமான இதுவுமே அவங்களுக்கு கிடையாது. எல்லாமே அது லேக்ஸ்னா குறைவாக என்ன பண்ண அவங்களுக்கு காணப்படும். மிஸ்டர் பிரகாஷ் encourages her and gives her confidence. அப்போ வந்து அவரோட ஸ்கூல்ல ஒரு பிடி சார் இருந்தாரு. அந்த பிடி சார் பேர் தான் மிஸ்டர் பிரகாஷ். அவர் வந்து எப்பவுமே வந்து பார்த்தா என்கரேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. முடியும்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவேஷன்ஸ் கொடுப்பாரு. and her gives her confidence. அதே போல உன்னால முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் என்ன பண்றாரு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. you must win and have your positive attitude. அதே போல நீ வந்து வின் பண்ணுவ அப்படின்ற அதுக்கு உண்டான ஒரு பாசிட்டிவ் உன்னால முடியுன்ற திறனை வந்து நீ உனக்குள்ள வளர்த்துட்டா என்ன பண்ண முடியும் உன்னால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய மோட்டிவேஷன்ஸ் என்ன பண்ணுவாரு அந்த மிஸ்டர் பிரகாஷ் சார் வந்து ருச்சாக்கு கொடுத்துட்டே இருந்தாரு. ருச்சா பார்ட்டிசிபேட்ஸ் இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட்ஸ். அப்போ வந்து அவரோட ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்கூல் வந்து சொல்லிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் வச்சாங்க. அதுல வந்து என்ன பண்ணாங்க கலந்துக்கிட்டா. ஆல்சோ மோட்டிவேட்டட் பை ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அதுல வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க ஒரு மோட்டிவேஷன் அவங்களால முடியும் நீ சாதிப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அவங்க வந்து நல்லா என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிலேன்ற ஒரு டீமை வந்து என்ன பண்ணுறாங்க செட் பண்ணுறாங்க. அதன் மூலியமாக அவங்க எந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரக்கூடிய கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, இந்த லெசன்ஸோடைய ரீகால் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இந்த லெசன்ஸோடைய கண்டினியூஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டினியூ கண்டென்ட் நம்ம பார்க்கலாங்களா? பிரகாஷ் சார் செட் மெயின்டைன் யுவர் ஸ்பீட் வைல் பாசிங் யுவர் பேட்டன். உடனே பிரகாஷ் சார் சொல்கிறாரு. பிரகாஷ் சார் யார்? அந்த பிடி மாஸ்டர். அவர் வந்து யார்கிட்ட சொல்கிறாரு? ருச்சா கிட்ட சொல்கிறாரு. மெயின்டைன் யுவர் ஸ்பீட். நீ வந்து ஓடும்போது உன்னோட ஸ்பீடை வந்து என்ன பண்ண ஒரே மாதிரி ஒரே லெவலாக நீ ஓடணும். வைல் பாசிங் யுவர் பேட்டன். நீ வந்து அந்த ரிலேவோட பேட்டன் வந்து பாஸ் பண்ணும்போது அதே ஸ்பீடில் வந்து என்ன பண்ணணும் நீ ஓடிட்டே இருக்கணும். ஒன்லி வென் த பேட்டன் ஹேஸ் லெஃப்ட் யுவர் ஹேண்ட் யூ ஸ்லோ டவுனு. அதுக்கப்புறம் உன்னோட பேட்டன் வந்து உன்னோட ஹேண்ட் வந்து இன்னொரு ஹேண்டுக்கு போகுது அப்படின்னா நீ என்ன பண்ணக்கூடாது ஸ்லோ பண்ணக்கூடாது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் சொல்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அண்ட் யூ who are you going to receive the baton also keep in motion jogging. அதே போல் நீ வந்து அந்த பேட்டனை வந்து போய் அவங்கள்ட்ட ரிசீவ் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணணும் நீ அண்ட் தென் ஜாகிங்னால ஓடிட்டு அந்த பொசிஷனை வந்து நீட்டு இருக்கணும். நின்றுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது வாங்கக்கூடாது. அதே போய் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது அங்கே நீட்டு போய் கொடுக்காது. நம்ம என்ன பண்ணணும் நான் வந்து ஜாகிங் பொசிஷனில் நம்ம இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆல் ரைட் எனஃப் ஃபார் டுடே. ஓகே, இன்றைக்கி வந்து இதோட போதும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு பிரகாஷ் சார் வந்து அந்த ட்ரைனிங் வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. ரிப்போர்ட் டு மீ சேம் டைம் டுமாரோ அகைன். நாளைக்கு இதே டைம் வந்து என்ன பண்ணணும் நீங்கள் எல்லாருமே இங்கே அசம்பிள் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. Then turning to Rucha, he said, I want a word with you. உடனே டேர்ன் பண்ணி ருச்சாட்ட சொல்கிறாரு. நான் உங்ககிட்ட ஒரு வேர்டு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. You are apt to slow down after starting well, said பிரகாஷா. உடனே சொல்கிறாரு நீ வந்து நல்லா வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு போய் நிற்கிற. ஆனால் அப்படியே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா சூப்பராக போய் நிற்கிற. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது உன்னுடைய பொசிஷன் உன்னுடைய அச்சீவ்மெண்ட் அப்படியே ஸ்லோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷா வந்து சொல்கிறாரு. டோன்ட் டூ தட். இனிமேல் அந்த மாதிரி பண்ணாத நீ அப்படின்னு சொல்கிறாரு. மெயின்டைன் யுவர் ஸ்பீட் ஹி அட்வைஸ். நான் என்ன சொல்கிறேன்னா
நீ வந்து எந்த ஸ்பீடோடு வந்து உள்ளுக்குள்ளே வந்து போறியோ அதே ஸ்பீடை வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் சார் வந்து சின்ன அட்வைஸ் வந்து ருச்சா கிட்ட கொடுக்குறாரு. சார் ஐ எம் நாட் வெரி குட், ருச்சா சார் டோல்ஃபுல்லி. உடனே சார் நான் வந்து நல்லாவே விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக டோல்ஃபுல்லி ரொம்ப சோகமாக அவ சொல்கிறா அந்த பிரகாஷ் சார் கிட்ட. உடனே நோ செல்ஃப் டவுட்ஸ் ருச்சா, திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ ஹவ் பீன் வாண்டிங் டு டெல் யூ. உடனே என்ன சொல்கிறா, உனக்குள்ளேயே வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் நீ சொல்லாத, உனக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து இல்லாமல் நீ எந்த ஒரு டவுட்டாக வந்து எதுவுமே சொல்லக்கூடாது. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ ஹவ் பீன் வாண்டிங் டு டெல் யூ. நான் இது வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்ல. யூ மஸ்ட் ஹாவ் எ பாசிட்டிவ், உனக்கிட்ட ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்துகிட்டே இருக்கணும். நெகட்டிவ் திங்கிங் எங்கேயும் போகக்கூடாது. என்னால் முடியும் அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து உனக்குள்ள எப்பயுமே நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. டோன்ட் ஈவன் திங்க் ஆஃப் லாஸிங், உன்னுடைய திங்கிங் வந்து நான் வந்து நெகட்டிவாக கொண்டு போக நீ நினைக்காத அப்படின்னு சொல்கிறாரு. see யுவர் செல்ஃப் வின்னிங், நீ பாரு வின் பண்ணுவ, நீ பாரு திங்க் டு வின், நீ நினச்சி பாரு, உனக்குள்ளே நீ சொல்லி பாரு நான் வின் பண்ணுவேன்னு சொல்லி நினச்சிட்டே இரு நீ அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்லி டூ, நீ ஒரு நாள் கண்டிப்பாக வின் பண்ணுவேன், யூ கேன் டூ இட், உன்னால் முடியும், ஐ கேன் ஃபீல் இட், நான் அதை உணர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ருச்சா வெண்ட் ஹோம் வித் பிரகாஷ் சார் வேர்ட்ஸ் ரிங்கிங் இன் ஹர் இயர். சொன்னே ருச்சா வந்து அவள் வீட்டுக்கு போகிற வரைக்குமே பிரகாஷ் சார் சொன்னது எல்லாமே அப்படியே காதலவளுக்கு ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஹி saw the girls the day of the sports meet training extra hard. உடனே என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கேர்ள்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க அந்த ஸ்போர்ட் மீட் ட்ரைனிங்கில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா ஹார்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரகாஷ் சார் வாஸ் நெவர் ஃபார் ஈவன் அஸ் ஹீ ட்ரெயின்ட் அதர் சில்ட்ரன். உடனே பிரகாஷ் சார் அங்கே இல்லைனாலுமே அங்கே இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வந்து ஈகராக என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ரைனிங் வந்து போய் நடந்துகிட்ருக்கு. The day of the sports meet dawned as the children piled into buses to reach the venue. ஒன்னே அந்த ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து நடக்கக்கூடிய இடத்துக்கு என்ன பண்ணுறாங்க, சில்ட்ரன்ஸும் அந்த சில்ட்ரன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த பஸ்ஸில் போயிட்டு அந்த வென்யூனை அதனுடைய இடத்துல போய் என்ன பண்ணுறாங்க, அவங்க ரீச் பண்ணுறாங்க. There were laughter and a great deal of joviality as Prakash had seen it too that they were fit and relaxed as well. உடனே அவள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கூட சில்ட்ரன்ஸ் எல்லாமே சிரிக்கிறாங்க, சிரிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஸோ பிரகாஷ் வந்து திங்க் பண்ணுறாரு, சரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபிட்டாக இருக்காங்க, அதே போல் ரிலாக்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் நினச்சிட்டு இருக்காரு. த ஸ்டேடியம் வேர் த மீட் வாஸ் பீங் ஹெல்ட் பசில் வித் கிரேட் ஆக்டிவிட்டி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்குது. அதாவது நிறைய இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஸ்போர்ட்ஸ் மட்டும் அங்கே நடக்காது சரியா. ஸோ நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஈவெண்ட்ஸ் வந்து அங்கே கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. Children from several schools were moving around checking out the different venues where particular events were to be held. அதே போல் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து நிறைய சில்ட்ரன்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. அந்த சில்ட்ரன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, சரி அவங்களுக்கு உண்டான அந்த கேம்ஸ் வந்து எந்த பிளேஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்ன பண்ணுறாங்க, சர்ச் பண்ணி அங்கே போயிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, நிறைய ஸ்கூல்ஸ் வந்து நிறைய சில்ட்ரன்ஸாக வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ஈவெண்ட்ஸ் வந்து எந்த பிளேஸில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க, அந்த அவங்களோட ஈவெண்ட்ஸ் நடக்கக்கூடிய பிளேஸில் வந்து போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அசம்பிள் ஆகிடுறாங்க. பிரகாஷ் சார் கலெக்டட் த ஷெட்யூல்டு அண்ட் கேவ் த கேர்ள்ஸ் அப்ராப்ரியேட் இன்ஸ்ட்ரக்ஷன். உடனே பிரகாஷ் சார் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய ஷெட்யூல்னா அவங்களோட அட்டவணையை வந்து வாங்கிட்டு அந்த கேர்ள்ஸ்ட்டை போயிட்டு என்ன பண்ணுறாரு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே சொல்கிறாரு. The principal of the host school inaugurated the meet with a short speech and also introduced the participating schools. உடனே எந்த ஸ்கூலில் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் மீட் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலோடைய பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மீட்டிங் ஒரு ஸ்பீச் வந்து என்ன பண்ணுறாரு, அதை பற்றி கொடுக்குறாரு. ஓகேங்களா, ஸோ எந்த ஸ்கூல்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஸ்பீச்சை வந்து என்ன பண்ணுறாரு, ஆரம்பிச்சிருக்கிறாரு. தென் த ஈவெண்ட் ஸ்டார்டட். உடனே அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது. Rucha and most of the other children of the school easily got through the heats to enter the final schedule for the following day. உடனே ருச்சாவும் அந்த மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலுக்கு அந்த ஸ்கூல் அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹீட்னா அந்த ஃபைனல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க செலக்ட் ஆகிடுறாங்க. த நெக்ஸ்ட் மார்னிங் ஆஃப்டர் எ ஃபியூ இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ஸ் இட் வாஸ் டைம் ஃபார் த கேர்ள்ஸ் ரிலே ரேஸ். ஒன்னே அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்கும்போது சின்ன சின்ன இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 400 மீட்டர் 100 மீட்டர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறமா ரிலே ரேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 4 schools have entered the finals. இதில் வந்து எத்தனை ஸ்கூல்ஸ் வந்து ஃபைனலுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, 4 ஸ்கூல்ஸ் வந்து இந்த ஃபைனல்ஸ் வந்து செலக்ட் ஆகி வந்திருக்காங்க. ருச்சா, அருணா, ஷப்னம் அண்ட் நீலம் வேர் டீம் பி. இதில் வந்து ருச்சா, அருணா, ஷப்னம் அந்த நீலம் மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த 3 பேரும் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா, ஸோ இவங்க எல்லாமே இந்த ரிலே ரேஸில் வந்து டீம் பியை வந்து சார்ந்தவங்க. யார் ருச்சா, அருணா, ஷப்னம் அண்ட் நீலம். ஓகேங்களா, ஸோ பிரகாஷ் சார் கேவ் தம் ஃபைனல் வேர்ட்ஸ் ஆஃப் என்கரேஜ். உடனே
பிரகாஷர் வந்து கடைசியாக சொல்கிறாரு, அந்த டீமை கூப்பிட்டு வச்சு என்கரேஜ்மெண்ட் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி சொல்கிறாரு, நிறையா வேர்ட்ஸ் வந்து சொல்கிறாரு. கேர்ள்ஸ், யூ ஆர் குட் டீம், நீங்கள் வந்து ரொம்ப நல்ல டீமு, யூ கேன் வின், நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க, கோ ஹெட் அண்ட் ஷோ யுவர் மெட்டல் குட் லக், நீங்கள் போங்க, உங்களுடைய திறமை நீங்கள் வெளிக்காட்டுங்க, குட் லக் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவங்கள வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறார். யார்? பிரகாஷ் சார். ஷப்னம் எ டால் கேர்ள் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரன்னர். ஒன்று ஷப்னம் வந்து ரொம்ப டால் கேர்ளா, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரன்னராக என்ன பண்ணாங்க, அந்த ரிலே ரேஸில் இருந்தாங்க. ஷி வுட் பாஸ் த பேட்டன் டு நீலம். நீலம் would pass it to Aruna and Aruna to Rucha, who would be finishing the race of them. என்ன பண்ணுறாங்க, அந்த ரிலே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பேட்டனை வந்து நீலத்தை பாஸ் பண்ணுறாங்க. நீலம் வந்து யார்கிட்ட பாஸ் பண்ணணும், அருணாட்ட பாஸ் பண்ணணும். அருணா வந்து ருச்சாட்ட பாஸ் பண்ணி கடைசியாக அந்த ரேஸை வந்து யார் ஃபினிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருச்சா தான் ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா? த விசில் ப்ளூ அண்ட் த ஃபர்ஸ்ட் ரன்னர் வேற ஆஃப். ஒன்னே விசில் ஊதுறாங்க, த ஃபர்ஸ்ட் ரன்னர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஓடுறதுக்கு அந்த கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. வித் ஹர் லாங் ஸ்ட்ரைட் ஷப்னம் கேவ் த டீம் எ மார்ஜினல் லீடு. ஒன்னே என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன ஒரு லாங் ஸ்ட்ரைட்ஸை வந்து பார்க்கும்போது அந்த மார்ஜினல் லீடுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஷப்னம் வந்து வராங்க. பை த டைம் நீலம் ஹேஸ் பாஸ் த பேட்டர் டு அருணா. அந்த டைம் வந்து என்ன பண்ணுறாங்க, நீலம் வந்து அவங்களோட பேட்டன் வந்து யார்கிட்ட பாஸ் பண்ணுறாங்க, அருணாட்ட பாஸ் பண்ணுறாங்க. போத் டீம் ஏ அண்ட் டி ஹேட் ட்ரான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஏ இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் டீம் டி இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் ஒரே லெவலாக என்ன பண்ணுறாங்க, அதை பாஸ் பண்ணி முடிக்கிறாங்க. தென் த ரன்னர் ஆஃப் டீம் டி ஃபம்பிள் அண்ட் ட்ராப் த பேட்டர். உடனே டீம் டி என்ன பண்ணுறாங்க, அந்த பாஸ் பண்ணும்போது தடுக்கி என்ன பண்ணுறாங்க, கீழே விழுந்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அருணா ரேன் ஃபார் ஆல் ஷி வாஸ் வாட் ஜஸ்ட் மேனேஜிங் டு கீப் அப்ரீஸ்ட் ஆஃப் த ரன்னர் ஆஃப் த டீம் ஏ. உடனே அருணா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனேஜ் பண்ண அந்த டீமை வந்து என்ன பண்ணணும், அப்படியே மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ரன்னர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த மேனேஜ் பண்ணி அவங்க ஓடுறாங்க. டீம் ஏ இருக்கக்கூடிய யார், அருணா. ஃபைனலி த பேட்டன் வாஸ் இன் ருச்சாஸ் ஹேண்ட். கடைசியாக அந்த பேட்டன் வந்து யாரோட கைக்கு போயிடுது, ருச்சாவோட ஹேண்டுக்கு போயிடுது. ஷி ஹேட் ஆல்ரெடி நோட்டட் வித் டிஸ்மே தட் ஷி வாஸ் பிட்டட் அகேன்ஸ்ட் பிடி உஷா ஆஃப் டீம் ஏ. உடனே ஆல்ரெடி வந்து இவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிடி உஷா ஆஃப் டீம் ஏ, டீம் ஏல வந்து பிடி உஷான்ற ஒரு பொண்ணு வந்து இருக்கா அப்படின்றத இவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் மை லைக், ஐயோ இவ கூடயா நான் ஓடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அப்படியே இது பண்ணிட்டு போகிறாங்க. த தாட் ஹேஸ் ஃப்ளாஷ் த்ரூ தி ஹர் மைண்ட். உடனே ஐயோ இவங்க கூடயே நான் ஒன்றும் என்னுடைய லக்கு தான், என்ன ஆக போதும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நினச்சிட்டு அப்படியே ஓடுறாங்க. ஷி ஹேட் குயிக்லி புட் தட் though ahead and when the baton was passed to her and she was more than ready. உடனே என்ன பண்ணுறாங்க, குயிக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கமாக போகிறாங்க. அந்த பேட்டன் வந்து என்ன பண்ணுறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. she was more than ready, அவங்க பாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. she heard the shouts of her schoolmates. உடனே அவங்க ஸ்கூல்மேட்ஸ், அவங்க ஸ்கூலில் தான் நிறைய சில்ட்ரன்ஸ் வந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஷவுட் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ருச்சா கமான், ருச்சா ருச்சா அவுட் ஆஃப் த கார்னர் ஆஃப் த ஐ, ருச்சா ஷா பிடி உஷா ட்ரைங் டு ஓவர்டேக் ஹர். உடனே என்ன பண்ணுறாங்க, ருச்சா வந்து சீக்கிரவான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா சில்ட்ரன்ஸும் என்ன பண்ணுறாங்க, கத்துறாங்க. அவுட் ஆஃப் த கார்னர் ஆஃப் ஐ. ஒன்னே அந்த கார்னர் ஆஃப் ஐல வந்து என்ன பண்ணுறாங்க, ருச்சா அப்படியே பார்க்குறாங்க. பிடி உஷா ட்ரைங் டு ஓவர்டேக். அவங்க வந்து பிடி உஷா என்ன பண்ணுறாங்க, ஓவர்டேக் பண்ணுறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கிறது அதை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. Fleetingly she thought not again. Then Prakasha words came to her. ஒன்னே என்ன பண்ணுறாங்க, அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் சார் என்னென்னலாம் மோட்டிவேஷன் கொடுத்தாலும் எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வருது. யாருக்கு, ருச்சாக்கு. திங்க் டு வின். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, திங்க் டு வின், நீ வந்து வின் பண்ணுவ, யோசிச்சு வின் பண்ண அப்படின்னு சொல்கிற மாதிரி. த நெக்ஸ்ட் மொமெண்ட் ருச்சா வாஸ் கான்ஷியஸ் ஆஃப் நத்திங் எக்ஸ்பெக்ட் த டேப் ஆஃப் த ஃபினிஷிங் லைன் வின் ஷி ஹேட் டு ரீச். அடுத்த நொடியே வந்து பார்க்கும்போது ருச்சாக்கு வந்து எந்த விதமான கான்ஷியஸுமே கிடையாது. அவளுக்கு என்ன ஒரு தாட் மட்டும் தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுடைய ஃபினிஷிங் லைன் மட்டும்தான் அவளுடைய கண்ணில் பட்டுச்சு. வேறு எதுவுமே அவளுக்கு கண்ணில் தெரியவே இல்லை. ஓகேங்களா? டோட்டலி அப்சர்வ்டு ஷி ரேன், ஷி லாஸ் ட்ராக் ஆஃப் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஒன்னே டோட்டலாக அப்சர்வ் பண்ணுற, அப்படியே ஆழ்ந்து போய்கிறா. அதிலே அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடுறா. அவளோட ட்ராக் ஆஃப் டைம் இல்லை டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறா, ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுறாவோ ஓடிட்டே இருக்கா. ஷி ரேன் ஆன் நாட் கான்ஷியஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் த ரேஸ் வாஸ் ஓவர் டில் அருணா கால்ட் அவுட் ஹர் ருச்சா யூ ஹேவ் வீன், வி ஹேவ் ஒன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே அவள் வந்து அந்த கான்ஷியஸ் இல்லாமல் அப்படியே அந்த ட்ராக்கை விட்டு ஒரு அதை பாயிண்டிங் அவுட்டை தாண்டி என்ன பண்ணுறா, ஓடிட்டு இருக்கா. அப்போ தான் அவளுக்கு வந்து என்ன ஆகுது, ருச்சா அருணா வந்து கத்துறது கேட்குது. என்னென்னு கத்துறான்னு பார்த்தீங்கன்னா, ருச்சா யூ ஹேவ் பீன், நீ ஜெயிச்சிட்ட, வி ஹேவ் ஒன், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அவள் கத்துறா. அண்ட் ஷி வாஸ் ஹக்கிங் அண்ட் கிஸிங். ஒன்னே அவள் ஓடினதுக்கப்புறமா என்ன பண்ணுறா, ருச்சா வந்து ஓடி போய் ஹக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணுறா. பிரகாஷர் வாஸ் பீமிங் அட் ஹர் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் அப்ளாடிங் ஹர். உடனே பிரகாஷர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழ்ந்து அப்படியே என்ன பண்ணுறாரு, இவ்வளோ பார்க்க இவ்வளோ இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாரு. அண்ட் அப்ளாடிங், எல்லாருமே அவளை பார்த்து கிளாப் பண்ணுறாங்க. அப்ளாடிங்னா கிளாப் பண்ணி அப்படியே பாராட்டுறாங்க. ஈவன் பிடி உஷா கேம் ஓவர் டு ஷேக் ஹர் ஹேண்ட்ஸ். உடனே பிடி உஷாவை என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து வந்து ருச்சாவுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாங்க.
ஐ தாட் ஐ வாஸ் ஃபாஸ்ட் பட் யூ வேர் சிம்பிளி சூப்பர். நான் நினச்சேன் ஓகேவா என்னன்னு சொன்னால் நான் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுவேன்னு நினச்சேன், ஆனால் நீ வந்து சூப்பராக ஓடினப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க பாராட்டுறாங்க. ஷி ஷோக் ஹேண்ட்ஸ் வித் ஹர். உடனே அந்த கை குலுக்கி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இட் இஸ் ஆல்வேஸ் எ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் த வின்னர் ஆஃப் எ மெடல் வென் ஷி இஸ் கால்ட் த விக்ட்ரி ஸ்டாண்ட், பட் ஃபார் ருச்சா இட் ஹேட் எ டபுள் மீனிங். உடனே என்ன பண்ணுறா, அவளுக்கு ரொம்ப ப்ரௌட், ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம வந்து ஒரு வின்னராக ஒரு மெடலை வந்து வின் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. வென் ஷி இஸ் கால்ட் த விக்ட்ரி ஸ்டாண்ட், உடனே அந்த ஃபஸ்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷன் நிற்க அந்த ஸ்டாண்ட் வைக்கும் போதும் பார்க்குறீங்கன்னா அவள் வந்து ரொம்பவுமே ஒரு நம்ப முடியாத ஒரு இதில் வந்து இருக்கா. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷீ ஹேட் ஓவர் கம் ஹர் ஹெசிடேஷன்ஸ் அண்ட் டினியல்ஸ். அவளுக்கு ஹெசிடேட் ஒரு தயக்கமாகவும் இருக்குது, அதே போல் வேண்டாம் அப்படின்ற மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி இருக்குது. ஷீ குட் வின் வென் எவர் ஷீ சூஸ் இட். உடனே நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம் நினைக்கிறோம். ஸோ அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், எதுவே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இந்த லெசன்ஸை இதோட முடியுது. ஓகேங்களா. ஸோ இந்த லெசன்ஸ் எந்த கண்டென்ட் நமக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்பயுமே ஒரு நெகட்டிவ் திங்கிங்ஸ் இருக்கவே கூடாது. எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, நம்ம எந்த லைஃப்பில் முன்னேறதுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு கோல் கிடைச்சாலும் நம்ம வந்து அதை பாசிட்டிவ் மைண்டோட எடுத்து அதை கண்டிப்பாக நம்மளால் முடியுன்ற எண்ணத்தை நம்ம என்ன பண்ணதை செஞ்சு முடிக்கும். ஸோ இந்த லெசன்ஸோட கண்டென்ட் இது மட்டும்தான். ஸோ ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் கீப் கோயிங் இட் செல்ஃப் ஒன்லி. ஓகேவா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையும் முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை ஏற்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் சாதிக்க முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.